வெல்கம் டு Zana's recipes. இன்னைக்கு நம்ம முட்டையை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ருசியான ஒரு முட்டை ஃப்ரை பார்க்கலாங்க. முட்டையை மட்டும் அவிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப சுவையா சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரசம், சாம்பார், வெரைட்டி ரைஸ் கூட ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு மேட்ச்னு கூட சொல்லலாம். ஓகே फ्रेंड्स, இந்த முட்டை ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. இப்போ இது செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ 4 முட்டையில் செய்ய போகிறோம். 4 முட்டையை இந்த மாதிரி குறுக்கால நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகணும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப தீஞ்சு போயிடாமல் பார்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் தான் இருக்கணும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கோங்க. பார்த்து சேர்த்துக்கணும். ஏன்னு சொன்னால் முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி தெரிக்கும். அதனால் அடுப்பு ரொம்ப சிம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள். ஸ்பூனை வச்சு அப்படி லைட்டாக திருப்பி விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்பூனை வச்சு திருப்பி விட்டுருங்க. அந்த பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃப்ரை ஆகணும். மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த பக்கம் திருப்பி விட்டுருங்க. 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது வரைக்கும் கொஞ்சமாக அடுப்பை சிம்மில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த முட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. 5 நிமிஷத்தில் செஞ்சே முடிச்சிடலாம். முட்டையை மட்டும் அவிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கடைசியாக இறக்க போகிற நேரத்தில் மிளகு ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. மிளகும் ஜீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை சேர்த்தாச்சு. மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய இந்த சிம்பிளான முட்டை ஃப்ரையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு கீழே லைக்னு ஒரு பட்டன் இருக்குது. நிறைய லைக்ஸ் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.